டயபெட்டிக்னால் என்ன லெவல் அந்த குறியீடு பார்த்தோம். அந்த குறியீடு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது, இப்போவும் மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தோம். அப்போ எவ்வளவு ஃப்ரீக்வன்சியாக அதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெச்பிஏஒன்சி அது மட்டும் 5.7க்கு கீழே இருக்கான்னு பாருங்கள். அது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க உள்ள ஆவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஜென்ரலாக பார்த்தா அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்காண்டா. ஒரின்னு சொன்னோடனே ஒரிக்கும் டயபெட்டிக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய இளைய பையனுடைய டெலிவரிக்காக வேண்டி எங்கள் அம்மா வந்து யூஎஸ்க்கு வர்றாங்க. வந்தால் அவங்களுக்குள்ள ஹேபிட் என்னன்னா, ஒரு வாரத்துக்கு ஒருக்க டாக்டர்கிட்ட போய் இந்த சின்ன கிளினிக் இருக்கும்ல, அங்கே போய் ப்ளட் ப்ரெஷர் என்ன, ஜென்ரல் செக்கப் என்ன அப்படி டாக்டர் சொல்லணும் எல்லாமே சரியாக இருக்குமா அப்படின்னு சொன்னான்னா இஸ் ஓகே. அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்களுக்கு யூஎஸ்லேயும் இருந்தது. யூஎஸில் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒன்று ஏதாவது எமர்ஜென்சிக்கு போகணும், அது பெரிய ஒரு இதாக இருக்கணும், அது வச்சு திட்டிடுவான். ரெண்டாவது ஜென்ரல் செக்கப்னு போக முடியாது, என்ன இஷ்யூ இருக்கோ இஷ்யூ பேஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம புக் பண்ணோன்னா ஒரு 10 நாள் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், அதை பொறுத்து. ரெண்டாவது நல்ல இன்சூரன்ஸ் இருந்தாலே ஒரு $200 வச்சு திட்டுவான். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்டர்நேஷ்னல்லேருந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஒரு 30,000 வச்சுக்கோங்களேன் இந்தியன் மணிக்கு, சும்மா ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்படின்னுக்கிறது. இதுதான் பழக்கம். இப்போ இவங்க வந்த டைமில் பார்த்தோன்னா எங்கள் பாட்டி வேறு இறந்து போயிட்டா. இவங்களுக்கு வந்து பயங்கர கவலையில் என்ன ஆகுதுன்னா, எல்லா ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்து பார்க்குறோம். எனக்கும் அந்த டைமில் வந்து இவ்வளவு ஃபுட்டை பற்றி உள்ள புரிதல்கள் இல்லாத நேரம். அப்போ அப்படி பார்த்தாலும் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சரி ஆப்பிள் கொடுத்தாச்சு. ஆப்பிளில் வந்து என்ன ரெட் ஆப்பிளா? இல்லை அதை மாற்றி க்ரீன் ஆப்பிள் கொடுத்து பாருங்கள். அந்த லெவலுக்கெல்லாம் உள்ள லெவலுக்கு போயாச்சு. ஒரு பங்களாதேஷ் டாக்டரை காண்டாக்டில் இருந்து கனெக்ட் பண்ணி அப்போ அவரும் செக் பண்ணிட்டு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் நிற்காது. ஃபைனலாக நம்ம டிசைட் பண்ணோன்னா இந்தியாவுக்கு அனுப்பி விட்டுருலான்னு. இந்தியாவுக்கு அவங்கள அனுப்பி விட்டோன்னே எல்லாமே சரியாக போகுது. ஸோ அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரியும் வந்து டயபெட்டிக் வந்து டைரக்ட் ரிலேஷன் இருக்குது. அதனால் என்ன செய்கிறது, பி ஹாப்பி அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். ஓகே, டேக் கேர், பை.